கிறிஸ்துவஸ் கிச்சனை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிறிஸ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்வாஸ் கிச்சனில் இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இறால் தொக்கு பண்ணுறதுக்கு பேன் சூடானதும் அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு சின்ன பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பச்சை மிளகாயை 2 கீறி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கப் வெங்காயம் எடுத்திருக்கேன். இது பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், இது கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் அரை கிலோ இறால் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணி இது இல்லாமல் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நாம் இதை சேர்த்துக்கலாம். இப்போது இறால் கூட நம்மளோட அந்த மசாலாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இதை மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சுருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு நல்லா வேகட்டும். இதில் தண்ணி எதுவும் நமக்கு சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. ஆனால் அந்த இறால் தக்காளி வெங்காயம் கூட இருந்த தண்ணியே நல்லா கிரேவி மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 கிளாஸ் வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா நம்மளோட இறால் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போது இறால் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட இறால் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரைஸ் கூட, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றதை எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மை கிறிஸ்வாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.